அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது எதை பற்றின அப்படின்னாக்கா, செகண்ட் கிரேட் டீச்சருக்கான அந்த நேரடி நியமன தேர்வுக்கு கூடுதலாக ஒரு 1000 பணியிடங்களை வந்து காலி பணியிடங்களை சேர்த்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான பத்திரிகை செய்தி தான் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க அந்த பத்திரிகை செய்தி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பத்திரிகை செய்தி. நமக்கு ஏற்கனவே தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நிரப்புவதற்கான நேரடி நியமன தேர்வுக்கான ஒரு போட்டித் தேர்வு எக்ஸாம் தான் இந்த ஆண்டு நடைபெற இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட்டு ஹால் டிக்கெட்டும் வெளியிட்டாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா வர சண்டே 21/7/2021 அன்றைக்கி நடக்கிறதா இருக்குது. அதாவது டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க, டிடிஎட் முடித்து டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க மட்டும் இந்த தேர்வு எழுத்துக்கு தகுதியானவர்கள். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு தெரியும். ஏற்கனவே வந்து எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னாக்கா 9/2/2024 அந்த டேட்டில் பிப்ரவரி மாதம் 9ஆம் வெளியிட்டிருந்தாங்க. எவ்வளோ போஸ்ட்டுக்கு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னாங்க 1768 போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிறவங்களுக்கு டைரெக்டாக 1:1.25 ரேஷியோவில் சிவி கூப்பிட்டு அதுக்கப்புறமா நேரடி நியமனம் மூலமாக பணி நிரந்தரம் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா வர கம்மிங் சண்டே 21/7/2024 நடக்கிறதுக்கு. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த நேரடி நியமன தேர்வு SGT செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அந்த காலி பணியிடங்களை 1000 காலி பணியிட கூடுதல் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இன்றைக்கி அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே உள்ள 1768 காலி பணியிடத்தை கூட கூடுதலாக ஒரு 1000 காலி பணியிடம் சேர்த்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து அந்த 21ஆம் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இன்னைய டேட்டில் தான் வந்து இந்த பணியிடங்களை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வேக்கன்சி இருக்குது. ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தாங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1030 ஆனுவல் பிளானரில் 5000 வேக்கன்சி கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1768 ப்ளஸ் ஒரு 2768 வேக்கன்சி தான் இப்போ வருது. ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பத்திரிகை செய்தி. அதுக்கப்புறம் அது 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த சொன்ன விஷயங்கள் தான். அதாவது 9/2/2024 அன்று நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க 1768. இப்போ கூடுதலாக இன்னைய டேட்டில் வந்து 1000 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போ 2760 போஸ்டிங்க்கு வர 21ஆம் ஜூலை 21ஆம் நேரடி நியமன தேர்வு நடைபெற இருக்குது. ஸோ இந்த தேர்வுக்கு இந்த கூடுதல் காலி பணியிடங்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது சிவி லிஸ்ட்டு வெளியிடத்துக்கு முன்னாடி கூட நமக்கு வந்து இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த பிஆர்டி யூஜிடிஆர்பிக்கான நியமன தேர்வுக்கும் அப்படி தான் இன்க்ரீஸ் 2 டைம் வந்து அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு வேக்கன்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் கழிச்சு ஒரு 300 வேக்கன்சி. சிவி லிஸ்ட்டு வெளியிடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 800 வேக்கன்சி. டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 3700 வேக்கன்சி கிட்ட வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இன்னுமே வந்து வேக்கன்சி வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக எல்லாமே 100% நம்பலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ நல்லபடியாக படிங்க. இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. இதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு, நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர இன்னும் நிறைய அப்டேட்லாம் வரக்கூடிய காலங்களில் வர இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அந்த யூஜிடிஆர்பி பிஆர்டி அந்த எக்ஸாமுக்கான எல்லா ஸ்டேவும் கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சென்னை கோர்ட்டில் இருக்கிற கேஸும் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான சிவி லிஸ்ட் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. அடிஷ்னலாக கூட வந்து இப்போ ஒரு 10 பேருக்கான சிவி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் முடிஞ்சு இன்னும் ஒரு 10 daysக்குள்ளே அதுக்கான ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியேக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க நல்லா படித்து எழுதினீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமே வந்து அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.